السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. وبعده قال الله تعالى في الكلام المبين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين. وقال الله تعالى في شان حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم. اے پروردگار، تیرے رحم اور کرم اور عفو اور درگزر کا تجھے واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا، جمی پیران اسلام کا، پیر نوری کا واسطہ. اے اللہ، ہم سب کی مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے، سننے، سمجھنے اور عمل کرنے کی توفیق عطا فرما. بجاہی سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. محترم علمائے اسلام، برادران اسلام، میرے عزیز بھائیوں اور بہنوں، اللہ تعالیٰ کا بے انتہا فضل ہے کہ اس نے ہمیں سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کی امت میں پیدا فرمایا اور ہمیں پیدا ہونے کا شرف عنایت فرمایا. اور ہماری رہنمائی کے لیے اللہ تعالیٰ نے قرآن عظیم جیسی نعمت عظمیٰ، احادیث طیبہ، اسوہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم اور اسوہ صحابہ کرام رضوان اللہ تعالی علیہم اجمعین عطا کر کے ہمارے لیے قیامت تک اتمام حجت فرمایا. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணிய மிகுந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மின் மீது செய்திருக்கக்கூடிய அளவற்ற கிருபையும் உபகாரமும், அல்லாஹ் நம்மை பிறக்க வைக்கும் பொழுதே ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய உம்மத்தை சார்ந்தவன் தான் என்று பெருமை கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபையும் உபகாரமும் நாம் நேர்வழி பெற வேண்டும், நேர்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபையும் ஹதீஸா தய்யிபாவையும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியும் சஹாபாக்களுடைய முன்மாதிரியும் அல்லாஹ் நமக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிந்து பேர் உபகாரம் செய்திருக்கின்றார். मोहतरम सामईन किराम, दीन इस्लाम का उन्वान बड़ा वसी है। दौरे हादर का मुसलमान दीन को कामिल हासिल करना नहीं चाहता, इख्तिसार से दीन के एक रुकन इस्लाम को हासिल करके चंद आदाब और फराइज और सुन्नत को अदा कर रहा है और ये समझ रहा है कि मैं दीनदार हूँ. அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், தீனுடைய விஷயங்கள், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் விசாலமானது, மிகவும் நீண்டது. ஆனால் நம்முடைய நிலைமையோ தீன் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரம் நாம் அமல் செய்துவிட்டு நம்மை நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். தீனுடைய எல்லா விஷயங்களையும் நான் படித்துவிட்டேன், நானும் ஒரு தீன் உள்ளவன் தான் என்று விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். सहाबा इकराम रिज़वानुल्लाह तआला अलैहि अजमईन अपनी जिंदगी 23 साल सरकार द्वारों की सोहबत में रहकर दीन को मुकम्मल फरमाया. சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தீனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 23 வருடங்கள் இந்த கல்வியை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். अल्लाह के फज़ल से हम औलिया के भी चाहने वाले, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களையும் நாம் பிரிய வைப்பவர்கள். इमामुल औलिया सुल्तान औलिया हज़रत सैयदना अब्दुल कादिर जीलानी रज़ियल्लाहु तआला अन्हु 40 साल अपनी जिंदगी देकर दीन को हासिल की. அவுலியாக்கள் எல்லாம் தலைவர்களான ஹஜ்ரத் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை 40 வருட காலங்கள் அர்ப்பணித்து அவர்கள் தீனை கற்றுக்கொண்டார்கள். हमारी ये कैफियत है, आधा घंटा 1 घंटा अगर कभी इज्तिमा हो और जलसा हो और बड़ा एहसान दीन सुनने पर लेना देना कुछ नहीं, दीन सुनना भी भार है हमारा. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய நிலைமை என்ன? நாம் ஒரு அரை மணி நேரம் நாம் பயானில் உட்கார்ந்து விட்டாலோ அல்லது ஒரு மணி நேரம் நாம் பயானில் உட்கார்ந்து விட்டாலோ நமக்கு அது மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்றது. அதை பற்றி நாம் விளங்குவதோ அதை பற்றி நாம் சிந்திப்பதோ அல்ல, வெறும் பயானை மட்டும் கேட்பது நமக்கு என்பது ஒரு சிரமமான காரியமாக தெரிகின்றது. उन्वानात इस्लाम के आप जानते हैं कि इस्लाम इसके तकाज़े, इसके शराइत, ईमान इसके तकाज़े, इसके शराइत, इंसान उसके तकाज़े, इसके शराइत, तक़वा इसके तकाज़े, इसके शराइत. कई उन्वान दीन में है. अल्लाह को मतलूब है ये उन्वान, इसीलिए अल्लाह कुरान में उन्वान दिया है. इन उन्वानात पर मेहनत करके दुनिया से मेरे पास आना. அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் மிகவும் நீண்டமான ஒன்று. சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, ஈமான் என்றால் சொன்னால் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, இஹ்சான் என்று எதற்கு சொல்லப்படும் அதனுடைய விளக்கங்கள் என்ன, தக்வா என்று சொன்னால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பதெல்லாம் மிகவும் நீண்ட விஷயங்கள். இது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். மட்டுமல்ல, இவைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாம் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று செல்லும் பொழுது இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் கற்று அறிந்து விட்டுதான் செல்ல வேண்டும். इन उन्वानात पर मेहनत करने के लिए एक शर्त, अल्लाह की मोहब्बत होना, अल्लाह के रसूल से मोहब्बत होना. इंशाअल्लाह ये तमाम उन्वानात आपके लिए आसान.
நாம் முன்பு சொல்லப்பட்ட தீனுடைய விஷயங்கள் அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் நிபந்தனை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது பற்று பாசம் ஏற்பட வேண்டும். அதுபோன்று நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நமக்கு நேசம் ஏற்பட வேண்டும். அவ்வாறு நம்முடைய உள்ளத்தில் அவர்கள் மீது நமக்கு பாசம் நேசம் ஏற்பட்டு விட்டால் தீனுடைய எல்லா விஷயங்களும் நாம் விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் எளிதாக ஆகிவிடும். आप मुरादा फरमाइए, हम कुरान पढ़ते हैं, अल्लाह मुतालबा कर रहा है वल्लज़ीना आमनू अशद्दु हुब्बन लिल्लाह, जो लोग ईमान लाए हैं उनको चाहिए मुझसे ज्यादा मोहब्बत करें. அன்பானவர்களே, நாம் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகின்றோம். அந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து என்ன? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள், ஈமான் உடையவர்கள் என்று சொன்னால் யார்? அவர்கள் என்னின் மீது அளவுக்கு அதிகமான பிரியம் நேசத்தை வைப்பவர்கள் என்று சொன்னார். अगर अल्लाह से मोहब्बत हो जाए, अल्लाह के हर हुक्म को मानने में बंदे को खुशी होगी, बात नहीं होगा. நாம் அல்லாஹ் மீது உண்மையான பாசம் நேசம் வைத்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவு என்ன? அல்லாஹ் நம்மின் மீது ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதிகளும் நமக்கு ஒரு எளிதாகவே தெரியுமே தவிர அது நமக்கு ஒரு கஷ்டமாக சிரமமான ஒன்றாக தெரியாது. और नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम की हमसे मुतालबा कर रहे हैं, ला युमिनु अहदकुम हत्ता अकुना अहब्बा इलैहि मिन वलदिही व वालिदिही वन नासी अजमईन. तुम में कोई मोमिन बन नहीं सकता जब तक के मुझे अपने माँ बाप से, औलाद से, सारे दुनिया की इंसानियत से मुझको ज्यादा चाहना. அன்பானவர்களே, அதே சமயத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே கூறும் பொழுது லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் யாரும் உண்மையான ஒரு முஃமினாக விசுவாசியாக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால் என்னுடைய பிரியம் அவனுடைய மனைவி, மக்கள், பெற்றோர்கள், இந்த உலக சமுதாய அனைவர்களை விடவும் என்னுடைய பிரியம் எவனுடைய உள்ளத்தில் அதிகமாகவில்லையோ அவன் முஃமினாக முடியாது என்று சொன்னார்கள். अब हम इसका जायजा लें. ईमान कुरान पर है, ईमान अहादीस तैयबा पर है. अपना मुहासबा करना, दुनिया में हमको किससे मोहब्बत है? अल्लाह से मोहब्बत है, रसूल से मोहब्बत है, या माँ की अल्लाह से मोहब्बत है? அன்பானவர்களே, நாம் நன்றாக நம்மை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாம் நேர் சொன்ன விஷயத்தின் பிரகாரம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வும் தன்னை பிரியம் கொள்ள சொல்லுகின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பிரியம் கொள்ள சொல்லுகின்றார்கள். நாம் உண்மையில் குர்ஆனின் மீதும் ஈமான் கொண்டுள்ளோம், ஹதீஸ் ஷரீஃபின் மீதும் ஈமான் கொண்டுள்ளோம். எனவே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? நான் அல்லாஹ்வின் மீது பிரியம் வைத்திருக்கின்றேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் பிரியம் வைத்திருக்கின்றேனா? அல்லது இவர்கள் அல்லாத மற்ற படைப்பினர்கள் மீது நாம் பிரிய வைத்திருக்கின்றேனா என்று நாம் நம்மை பரிசோதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். इनका ये तकाज़ा है, अल्लाह के बंदे अल्लाह से मोहब्बत करना, अल्लाह के बंदे रसूल से मोहब्बत करना, माँ सिवा अल्लाह से मोहब्बत नहीं. தீன் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? ஒரு அடியான் பிரியம் கொள்வது அவனுடைய இறைவனாகி அல்லாஹ்வை தான் பிரியம் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு அடியான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பிரியம் கொள்ள வேண்டும். இவர்களை தவிர வேறு யாரையும் நீ உன்னுடைய உள்ளத்தில் பிரியம் வைக்க கூடாது என்று தீன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றது. अगर हम दीन का इल्म हासिल करेंगे, पता चलेगा कि अल्लाह से मोहब्बत क्यों करना, रसूल दो जहां से मोहब्बत क्यों करना, ये इल्म का रखने वाला जानता है. அன்பானவர்களே, தீன் சம்பந்தப்பட்ட கல்வியை நாம் படித்து விட்டால் அதன் மூலமாக நாம் கிடைக்கப்பெறக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வை நாம் பிரிய வைக்க வேண்டும். ஏன் பிரிய வைக்க வேண்டும்? அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை நாம் பிரிய வைக்க வேண்டும். ஏன் பிரிய வைக்க வேண்டும்? இதற்குண்டான கேள்விகளுக்குண்டான விடை தீனை பற்றி விளங்குவதில் தான் கிடைக்கின்றது. अब मुलाजा फरमाइए, अल्लाह का हम पर क्या एहसान है, रसूल दो जहां का हम पर क्या एहसान है। इंसान को मोहब्बत मोहसिन से होती है। अल्लाह हमारे हक में मोहसिन है, रसूल हमारे हक में मोहसिन है। ये इल्म हासिल करने पर पता चलेगा। அன்பானவர்களே, சாதாரண மனிதர்களுடைய ஒரு நிலைமை என்ன? ஒருவர் ஒருவருக்கு உபகாரம் செய்து விட்டால் அவனை பிரியம் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றான். இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் எனக்கு என்ன உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்ன உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கல்வியை நாம் படித்து விட்டால் உண்மையில் அவர்கள் மீது நாம் பிரியம் கொள்வதற்கு லேசாகிவிடும். अल्लाह की मोहब्बत के चंद नमूने आपके सामने रखता हूँ कि क्यों अल्लाह से मोहब्बत। நான் தங்களுக்கு முன்னால் அல்லாஹுவை ஏன் பிரிய வைக்க வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன் தருகின்றேன். अल्लाह ताला सारी कायनात को पैदा किया, 80,000 किस्म की मखलूक को पैदा किया, हर मखलूक में करोड़ों की तादाद पैदा किया, मगर हजरत इंसान को अल्लाह ताला खलका आदमा बियदिही। அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகம் பிரபஞ்சங்கள் அனைத்தையும் அவனே படைத்திருக்கின்றான். எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அவைகளின் மூலமாக எத்தனையோ கோடிக்கணக்கான படைப்பினங்கள் உருவாகி கொண்டே இருந்தன. ஆனால் மனிதர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது கலக்க ஆதம பியதிஹி என்று சொல்கின்றான். पहले ये गौर करना हमारी तकलीफ का उन्वान क्या है। முதலில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் படைக்கப்பட்டதனுடைய விளக்கம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். अल्लाह ताला इरशाद फरमाता है, அல்லாஹ் சொல்லுகின்றான், कुन्तु कल्लन मक्कियन वअबतु अन उरफा वखलक़तुल खल्क़ा। सारी मखलूक को अल्लाह मोहब्बत के उन्वान से पैदा किया है। दोज़ख में डालने, जन्नत में डालने, अजर देने, मुआवजा देने, बदला देने नहीं। पहला उन्वान, पहला अल्लाह का उन्वान। कायनात पैदा नहीं हुई, कायनात को बनाने का इरादा कर रहे हैं, इरशाद फरमा रहे हैं सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम, कुन्तु कंज़न मखबियन, वह एक पोशीदा खजाना था, वअबतु अन उरफा, मुझको मोहब्बत हुई अपने पहचाने जाने की, वखलक़तुल खल्क़ा, बस मैं तख्लीक़ किया कायनात। அன்பானவர்களே, இது விஷயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குன்து கன்ஸன் மக்பியா ஃபஅஹபப்து அன் உரிஃப ஃபகலக்துல் கல்க, நான் ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன், பின்பு நான் யார் என்று விளங்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், எனவே நான் படைப்பினங்களை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை படைத்தது அவனுடைய நேசம், அவனுடைய நேசத்தை நாம் வைக்க வேண்டும், அவனின் மீது நாம் பிரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே தவிர ஒரு மனிதனை சொர்க்கம் நுழைவிப்பதற்காக வேண்டியோ, ஒரு மனிதனை நரகத்தில் நுழைவிப்பதற்காக வேண்டியோ, ஒரு மனிதனுக்கு நன்மை கொடுப்பதற்காக வேண்டியோ, ஒரு மனிதனை சோதனை கொடுப்பதற்காக வேண்டியோ, ஒரு மனிதனை சீரழிப்பதற்காக வேண்டியோ அல்ல. अल्लाह भी पैदा किया मोहब्बत की खातिर, हमको भी हुक्म दे रहा है कि तुम मेरे से मोहब्बत करो। அன்பானவர்களே, மேற்சொன்ன விஷயத்தின் பிரகாரம் என்ன விளங்குகின்றது? அல்லாஹ் நம்மை படைத்தது அவன் நம்மை நேசம் கொண்டதின் காரணத்தினால் நம்மை படைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், எவ்வாறு நான் பிரியப்பட்ட உன்னை படைத்தேனோ அதே போன்று நீயும் என் மீது பிரியம் கொள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். अल्लाह का इतना एहसान है हम पर, अगर हमको यहूदियों में पैदा करता, अगर नसारा में पैदा करता या काफिर और मुश्रिकों में पैदा करता, कितना फजल है अल्लाह ताला का,
हमको मोहम्मद रसूलुल्लाह की उम्मत में पैदा किया और मसलक हमारा अहले सुन्नत वल जमात। அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மின் மீது எவ்வளவு பேர் உபகாரம் செய்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பிறக்க வைக்கும் பொழுதே ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கின்றான். அதே போல் நம்மை பிறக்க வைத்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். அவ்வாறு அல்லாமல் அல்லாஹ் நம்மை காபிராக படைத்திருந்தாலோ, நம்மை முஸ்லிக்காக படைத்திருந்தாலோ, அல்லது நம்மை யஹூதியாக படைத்திருந்தாலோ, அல்லது நம்மை நசாராக படைத்திருந்தாலோ நம்முடைய நிலைமை என்னாக இருக்கும்? अल्लाह का कितना फजल है, हमको मोहम्मद रसूलुल्लाह की गुलामों में पैदा किया। அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பேர் உபகாரம் செய்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். अल्लाह का मुतालबा हो रहा है, அல்லாஹ் நம்மிடமிருந்து தேடுகின்றான். वल्लज़ीना आमनू अशद्दु हुब्बन लिल्लाह, वल्लज़ीन आमनू अशद्दु हुब्बन लिल्लाह, ईमान वालों को चाहिए कि मेरे से ज्यादा मोहब्बत रखें। ஈமான் உள்ளவன் அவன் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? அவன் எப்பொழுதும் என்னின் மீது அளவுக்கு அதிகமாக பிரியம் வைக்க வேண்டும். अपना मुहासबा, தன்னை பரிசோதிக்க வேண்டும், जायजा लेना, தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். मुझे अल्लाह से मोहब्बत है, अल्लाह के रसूल से मोहब्बत है, अल्लाह के दीन से मोहब्बत है, अल्लाह के औलिया से मोहब्बत है, या दुनिया से मोहब्बत है, औलाद से मोहब्बत है, बीवी से मोहब्बत है, जायदाद से मोहब्बत है। நாம் சிந்திக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வை நேசம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் நேசம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா, அல்லது அல்லாஹ்வுடைய நேசர்களாகிய அவுலியாக்களை நாம் நேசம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா, அல்லது நாம் இந்த உலகத்தை நேசம் கொள்ளக்கூடியவர்களாகவோ, அல்லது நம்முடைய மனைவி, மக்கள், சொத்துக்கள் இவைகளை நாம் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இல்லையா என்று நாம் நம்மை பரிசோதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். पहले इस बात का इल्म आना हमको, हम आए कहाँ? अल्लाह हमारे से पैदा किया, अल्लाह के पास से हम आए हैं, अल्लाह के साथ हम हैं, अल्लाह के साथ हम जाने वाले। அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை நாம் நன்றாக விளங்க வேண்டும். நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் வரும் பொழுது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றோம். மட்டுமல்ல, நாம் அல்லாஹ்வை நம்மோடு வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று செல்லும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம்தான் நாம் செல்ல வேண்டியிருக்கின்றது. जब हम ये तस्किया करेंगे, अल्लाह के साथ है, अल्लाह के पास जाना है, இதே ஒன்றை நாம் விளங்கிக் கொண்டால் அல்லாஹ் என்கூடதான் இருக்கின்றான், நாளை நான் அவரின் பக்கம்தான் செல்ல வேண்டி இருக்கின்றது என்பதை நாம் நன்றாக உறுதி கொண்டால் आखिरत के लिए हम क्या दायरा तैयार किए, மறுமைக்காக வேண்டி நாம் என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றோம். सफर तवील है, நீண்ட பிரயாணம் இருக்கின்றது. हमको क़यामत तक खबरों में रहना है, மறுமை நாள் வருகின்ற வரை நாம் கபரில் வாழ வேண்டியிருக்கின்றது. आपको हमारे साथ நம்மிடம் என்ன வர வேண்டியிருக்கின்றது? सरकार द्वारम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने ज़ाते राह का साथ ले जाने का हुक्म दिया। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளை இருக்கின்றார்கள், நீ பிரயாணம் செல்லக்கூடியவன், பிரயாணத்திற்கு உண்டான எல்லா தயாரிப்புகளையும் நீ கூடவே எடுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ना ज़ाते राह हमारे साथ है, ना अल्लाह की मोहब्बत है, ना रसूल की मोहब्बत। ஆனால் கவலைக்குரிய விஷயம், இன்று நாம் மறுமைக்குண்டான தயாரிப்புக்குண்டான எந்த சம்பாத்தியமும் நம்மிடம் இல்லை, அல்லாஹ்வுடைய பிரியமும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமும் நம்மிடம் இல்லை. इतना अल्लाह का एहसान है, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கிருபை செய்திருக்கின்றார். हमको सारी मखलूक में अल्लाह हमारी तारीफ कर रहा है। कुन्तु खैरा उम्मतिन उखरिजत लिन्नासी तामुरूना बिल मारूफी व तनहौना अनिल मुनकर।
அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகள் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. இருந்தும் கூட அனைத்து படைப்பினங்களை விடையும் அல்லாஹ் நம்மை புகழ்ந்து கூறியிருக்கின்றான். كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر என்று சொல்லியிருக்கின்றான். 1,40,000 अला रिवायत 1,80,000 उम्मतें इस आलम में आई। अल्लाह किसी उम्मत को खैरा उम्मत नहीं कहा, मोहम्मद रसूलुल्लाह के गुलामों को अल्लाह खैरा उम्मत कह रहा है। அன்பானவர்களே, 1,40,000 அல்லது 1,80,000 என்று கூட வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் சமுதாய மக்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் எந்த சமுதாய மக்களையும் நீங்கள் தான் சிறந்த சமுதாய மக்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அப்படி சொன்னான் என்று சொன்னால் அது ஒரே ஒரு சமுதாயம், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். आप खुदा फरमाइए, अल्लाह तारीफ कर रहा है हमारी और काम दो लगाया। அன்பானவர்களே, நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை புகழ்ந்து பேசுகின்றான், நமக்கு 2 வேலைகளை கொடுத்திருக்கின்றான். अलाइयों का हुक्म देना, बुराइयों से रोकना, वो काम अल्लाह हमको दिया। 2 வேலைதான். ஒன்று நன்மையான காரியத்தின்பால் அழைக்க வேண்டும், இன்னொன்று தீமையான காரியத்தை நாம் தடுக்க வேண்டும். ये काम हमारे लिए बात, இது நம்முடைய விஷயத்தில் சிரமமாக இருக்கின்றது. दुनिया के हासिल करने के लिए 24 घंटे बसने हो रहे हैं। ऐसी इफलासी दुनिया है ये, कितना भी बस्तो मुफलिस के मुफलिस। और अल्लाह वादा कर रहा है, अगर तुम बेहतरीन उम्मत है, भलाइयों का लोगों को हुक्म दो, बुराइयों से रोको। किसको रोकना? पहले बीवी और बच्चे, माँ और बाप। महल्ले में और किसी को बोलने की जरूरत नहीं। पहले बीवी को नफा देते हैं, औलाद को नफा देते हैं। पहले बुराई से औलाद को, बीवी को रोकना, भलाइयों का हुक्म देना। अगर वो नहीं माने, शरीयत की सजा देना, अल्लाह खुश हो जाएगा। அன்பானவர்களே, இன்று நாம் உலகம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலே 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்நாளை நேரத்தில் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றுதான் நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோமே தவிர நம்மிடத்திலே போதும் என்ற மனப்பான்மை இல்லை. எவ்வளவு இருந்தாலும் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் தான் இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாம் மக்களுக்கு நல்லதை கொண்டு ஏவ வேண்டும், அதே போன்று தீமையை கொண்டு தடுக்க வேண்டும். இந்த அன்றில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதலில் மக்களை தீமையை விட்டு தடுக்க வேண்டும். மக்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? ஊர்காரங்களை, அல்லாஹ் உடையவர்களே, மற்றவர்களே என்று அர்த்தம் அல்ல. முதலில் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய மக்களை, நீ யாருக்கு செலவு செய்கின்றாயோ அந்த மனைவியை, நீ யாரை வளர்க்கின்றாயோ அந்த மக்களை நீ முதலில் அவர்கள் தீமையில் செல்லாமல் தீமை செய்வதிலிருந்து அவர்களை நீ தடுக்க வேண்டும். அதுதான் முதல் கடமை. அந்த கடமையை நீ செய்யும் பொழுது அவர்கள் உனக்கு வழிபட்டால் சந்தோஷம், வழிபடவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் அவர்களை நீ தண்டிப்பதற்கு உனக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கின்றது. அவ்வாறு நீ செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். इतना मजमा है, अगर ये मुनकर पर अमल अगर करेगा, में खुदा की रहमत आएगी, अज़ाब नहीं आएगा, बीमारियां नहीं आएंगे, इफ्लास नहीं आएगा। अल्लाह अपने महबूब बंदों की खूब खिदमत और मदद करता है। அன்பானவர்களே, நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதில் ஒருவராக இருக்கட்டும், அவர் அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் நன்மையை ஏவக்கூடியவராகவும் தீமையை தடுக்கக்கூடியவராகவும் அவர் ஒருவர் இருந்தால் போதும். அல்லாஹ்வுடைய வேதனை இந்த பினாங்கிலே இறங்காது, முசீபத் இந்த ஊரிலே இறங்காது, நோய் ஏற்படாது. மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அடியானுக்கு எப்பொழுதும் உதவி செய்வதற்கு காத்திருக்கின்றார்.
क्या करना, என்ன செய்யணும்? अल्लाह जो एजाज दिया है, அல்லாஹ் நமக்கு சரியான அறிவை கொடுத்திருக்கின்றான். उसकी इबादत हो। அதை நாம் பாதுகாக்க வேண்டும். अल्लाह एजाज छीन न ले हमसे, அல்லாஹ் நம்மிடமிருந்து அதை புடுங்கி விட்டால் अल्लाह एजाज कब रखता है बाकी, அல்லாஹ் எதுவரை நம்மை வைப்பான்? हमारे कल्ब में अल्लाह की मोहब्बत होना, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பிரியம் வர வேண்டும். अल्लाह ताला के पहले एहसान और महासिन को अपने जहन में लाना, அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்கள், நமக்கு செய்த கிருபைகளை நம்முடைய உள்ளத்தில் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். पैदा मुझे अल्लाह किया, ये ऐप पैदा किया, अगर मुझे लंगड़ा अंधा गूंगा अगर पैदा करता तो कौन अल्लाह से पूछ सकता? அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தான் என்னை படைத்தான், எவ்வாறு படைத்தான், எவ்வித குறைகளும் இல்லாமல் சலாமத்தான முறையிலே அல்லாஹ் என்னை படைத்திருக்கின்றான். ஒருவேளை அல்லாஹ் என்னை ஊமையாகவோ செவிடனாகவோ குருடனாகவோ வாதமுடையவனாகவோ அல்லாஹ் என்னை படைத்திருந்தால் அல்லாஹ்வோடு கேட்பதற்கு, ஏன் இவ்வாறு நீ உன்னை படைத்தால் என்று கேட்பதற்கு எவனுக்கும் சக்தி கிடையாது. हम अल्लाह की नाफरमानी कर रहे हैं, नमाज तर्क कर रहे हैं, शरीयत के खिलाफ अमल कर रहे हैं, मगर अल्लाह को मोहब्बत है। कोई किस्म का तुम्हारे ताजुन को अल्लाह नुकसान नहीं पहुंचा रहा। அன்பானவர்களே, நீங்கள் தொழுகையை நாம் விடுகின்றோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம், இது போன்ற எல்லா அல்லாஹ்வுக்கு மாறு செயல்களை நாம் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நாம் முஹப்பத் வைத்திருக்கின்றோம் என்று நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். अब इसका मुहासबा करना, இதை நாம் சிந்திக்க வேண்டும். अल्लाह अगर ऐबदार पैदा करता, அல்லாஹ் நம்மை குறைவுடையவனாக படைத்தால் को इलाज करने वाला नहीं है, அதை சிகிச்சை செய்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. कोई डॉक्टर कोई हकीम इलाज नहीं कर सकता। டாக்டரா இருந்தாலும் சரி, ஹக்கீமாக இருந்தாலும் சரி, எவராலும் சிகிச்சை அளிக்க முடியாது. अल्लाह का क्या करम है, அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையான हमको सही और साबित पैदा किया। அல்லாஹ் நம்மை சலாமத்துள்ளவர்களாக, குறையில்லாதவர்களாக அல்லாஹ் நம்மை क्या படைத்திருக்கிறார். कर रहा है अल्लाह, என்ன செய்கின்றார்? हर आन हमारी हाजत को पूरी कर रहा है। ஒவ்வொரு நொடியும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். एहसास कल्ब में पैदा करके இந்த உணர்வை நம்முடைய உள்ளத்தில் உண்டாக்கி अल्लाह से मोहब्बत होना, அல்லாஹ்வினோடு பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும். अल्लाह हुक्म दिया फर्ज पढ़ने का, அல்லாஹ் பரதை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். नमाज में फर्ज भी पढ़ना, सुन्नत भी पढ़ना, नवाफिल भी पढ़ना। தொழுகையிலே பரதும் இருக்கின்றது, நவாஃபிலும் இருக்கின்றது, சுன்னத்தும் இருக்கின்றது, எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். और मुलायना फरमाइए, நீங்கள் சிந்திக்க வேண்டும். अल्लाह ताला इस जुबान पे फरमाते हैं, அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றா, कुल इन कुंतुम तुहिब्बून अल्लाह फत्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह। குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். ऐ नबी, நபியே, आप तेरे बंदों से कह दो, நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், अल्लाह हमारे को चाहना, அல்லாஹ் நம்மை பிரியம் கொள்ள வேண்டும். क्या करना, என்ன செய்யணும்? फत्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह। ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். पूरे दो जहां की ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை कामिल परिणता करना, जब अल्लाह की चाहत हमको नसीब होगी। அவ்வாறு பரிபூர்ணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றினால் அல்லாஹ் நம்மை நேசம் கொள்ள ஆரம்பித்து விடுவார். अब अल्लाह हुक्म दे रहा है, कुरान में हुक्म है ये। அல்லாஹ் நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். இந்த கட்டளை குர்ஆனில் இருக்கின்றது. சிந்திக்க வேண்டும். तेरे को अल्लाह चाहना, அல்லாஹ் என்னை பிரியப்பட வேண்டும். क्या है उसका जवाब, அதற்குண்டான பதில் எங்கே இருக்கின்றது? पूरे दो जहां की इत्तिबा करना। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். कैसी इत्तिबा करना, எவ்வாறு பின்பற்ற வேண்டும்? जैसे सहाबा इकराम रिज़वानुल्लाह तआला अलैहिम अजमईन ने इत्तिबा करके अपना रुतबा कायनात से बताया। எவ்வாறு சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி எவ்வாறு நாங்கள் பின்பற்றினோம் என்று அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினார்களோ அதே போன்று நாமளும் பின்பற்ற வேண்டும்.
रसूल खुदा सल्लल्लाहु अलैहि वसल्लम से बेइंतहा मोहब्बत होना, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவுக்கு அதிகமான பிரியம் ஏற்பட வேண்டும். जब ये हदीस पाक सरकार दो आलम इरशाद फरमा रहे हैं, ला युमिनु अहदकुम हत्ता अकूना अहब्बा इलैहि मिन वलदिही व वालिदिही वन्नासी अजमईन, सामने हजरत सैयदना उमर रज़ियल्लाहु तआला अन्हु. அப்ப அன்பானவர்களே, इल्ला मिन नफ्सी या रसूल अल्लाह, मैं अपने नफ्स को छोड़कर सारी कायनात में आपकी मोहब्बत करूंगा, आपसे मोहब्बत करूंगा, कायनात से मोहब्बत नहीं करूंगा. सरकार करीब आए, सीने पे हाथ रखा सरकार शरह बदल हो गया. अब आना दीनी या रसूल अल्लाह, अब तो मैं भी आप पर कुर्बान कर. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃப் சொல்றாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நாம் முன்பு பார்த்தோம். இந்த ஹதீஸை எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்களோ, முன்னால் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய ஹதீஸின் பிரகாரம் நான் இந்த உலகத்தார்கள் அனைவர்களை விடவும் நான் உங்களை பிரிய வைக்கின்றேன், ஆனால் என்னை தவிர. முதலில் என்னுடைய பிரியம், அதற்கு பிறகுதான் உங்களுடைய பிரியம். உங்களுடைய பிரியத்தை தவிர வேறு எந்த பிரியம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க. தன்னுடைய முபாரக்கான கையை அவருடைய நெஞ்சிலே வைத்தார்கள். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விசாரமாக்கினான். விசாரமாக்கியவுடன் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நீங்கள் என்னை விடவும் பிரியமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். सहाबा दरियाफ्त कर रहे हैं, अरे उमर तुम ऐसा क्यों गए, अपनी जान को छोड़कर खुद को कुर्बान कर रहे हैं, जान क्यों नहीं कुर्बान करे. हज़रत उमर रज़ियल्लाहु तआला अन्हु फरमाते हैं, मैं अपने रसूल की, अपने महबूब के कमालात को, उनके अनवार को अगर कुर्बान हुआ तो देखूंगा कैसा. वो एक घड़ी के लिए अपने नफ्स को छोड़ा. अब तुझे पहन मिल गई, रसूल दोजहाँ का हाथ लग गई, इंशाअल्लाह खर्च हुआ, अब मैं भी कुर्बान लेके दिया. அப்ப அன்பானவர்களே, சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, உமரே நீ எப்படி சொல்லலாம், என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் ரசூலுல்லாஹ்வை நான் உங்களை நேசம் கொண்டு விட்டேன் என்று நீங்கள் எவ்வாறு சொல்லலாம் என்று சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்ன, நான் சோதிப்பதற்காக நினைத்தேன், என்னை விடவும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசம் வைத்தால் என்ன ஆகும் என்று நான் நினைத்தேன் என்று நான் சொல்லிவிட்டேன். அல்லாஹ் அவருடைய கிருபையின் காரணத்தினால், அவருடைய முபாரக்கான கமாலாத்தின் காரணத்தினால் நான் அவர்கள் மீது பிரியம் வைத்தேன். அதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்ன, என்னுடைய உள்ளம் தெளிவடைந்து விசாலமாகிவிட்டது என்று சொன்னார்கள். एक ज़हूर है मोहम्मद रसूलुल्लाह, एक हकीकत है मोहम्मद रसूलुल्लाह. हकीकत बयान करने के लिए आपका इल्म हासिल करना पहले, ज़हूर पर लेके चल रहा हूँ. सहाबा पूरे सरकार द्वारम सल्लल्लाहु अलैहि वसल्लम की भाषा में रहते हुए मुखातिब हो रहे हैं. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரு நிலைகள். ஒன்று ஹகீகத்தே முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டு வஹூரே முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டு நிலைகள் இருக்கின்றன. ஆனால் இதில் முதல் நிலை ஹகீகத்தே முஹம்மதை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உண்டான இல்மு கல்வி உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி நான் இப்போது பேசவில்லை. அதற்கு பகரமாக வஹூரே முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை பற்றி நான் உங்களிடம் பேசுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் இருக்கும் காலமெல்லாம் எப்பொழுதும் அந்த சஹாபாக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன, பிதாக்க அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். माँ बाप को कुर्बान कर रहे हैं रसूल पर,
और हमारे उम्मती है अपनी औलाद को सरकार आलम की सुन्नतों का उनको जो है पैरवी बना। அன்பானவர்களே, சஹாபாக்களின் நிலைமையை பாருங்க. அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்கின்றார்கள். ஆனால் நாமோ நம்முடைய குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதற்கு கூட நாம் வலியற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். सरकार आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम वही का नूर हुआ। ला तरफऊ अस्वातकुम फौका सौतिन नबी, मेरे नबी के आवाज से तुम आवाज बुलंद नहीं करना। हज़रत उमर रज़ियल्लाहु ताला अन्हु का बड़े शदीद था, बड़ा आवाज था। ये आवाज सुनते ही, ये आयत सुनते ही जब सरकार आलम की बारगाह में आते मुंह में कंकरियां काटने से सुनाना, आवाज बुलंद नहीं होना। अगर आवाज बुलंद हो गया अल्लाह काफिरों की सजा देने का हुक्म दिया है। அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் என்ன காலம்? வஹி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம். அந்த நேரத்திலே ஒரு ஆயத்து இறங்குகின்றது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி, மக்களே உங்களுடைய சத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தத்தை விட நீங்கள் உயர்த்தி விட வேண்டாம் என்று அந்த ஆயத்து கூறுகின்றது. இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியதோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யதார்த்த நிலைமை சுயம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய சத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்ப இந்த ஆயத்து இறங்கியதோ அப்பொழுதிலிருந்து அவர்களுடைய வாயில் சில கற்களை போட்டுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருவார்கள். காரணம், ஏதாவது பேசும் பொழுது சத்தம் அதிகமாகி விடக்கூடாதோ என்று பயத்திற்காக வேண்டி. ஏனென்றால் அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சத்தம் உயர்ந்து விட்டால் காஃபிர் முஸ்லிமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை நமக்கு கிடைத்து விடும் என்று பயந்தவர்கள் அவ்வாறு செய்தார்கள். सहाबा इकराम जिसमें मोहब्बत का मलबा था, सारी दुनिया में उन्हीं शोहरत पाए, उन्हीं का नाम अल्लाह ताला बुलंद किया। சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் முஹப்பத் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்று அவர்களுடைய பெயர் உலகம் முழுவதும் எல்லா மூலை முடுக்குகளிலும் பரவி இருக்கின்றன. एक सहाबी रसूल को, ஒரு சஹாபி ரசூல் ये इत्तला मिली, இந்த விளக்கம் கிடைக்குது. जंग उहद में सरकार दो आलम के सरदार मुबारक शहीद हुए। என்ன விஷயம் சொன்னா, உஹது போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ஒரு பல்லு ஷஹீதாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம் ஒரு சஹாபிக்கு கிடைக்குது. एक सहाबी रसूल पत्थर लेकर கல்லை எடுத்து एक साथ बोलना शुरू करे, ये है कि ये है कि ये है कि। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டது இந்த பல்லாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு கல்லை கொண்டு ஒவ்வொரு பல்லையாக உடைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அவருடைய மதிப்பு என்ன? सरकार विशाल फरमाने से कबल ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு கொஞ்சம் முன்பு हजरत उमर रज़ियल्लाहु ताला अन्हु को बुलाते हैं। உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். अरे उमर, உமரே, अगर तुमको फुर्सत मिले, உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் तुम हरन को जाना, நீ கரண் என்ற ஊருக்கு போகணும். वहाँ अवे सुनामी शख्स रहेगा, அங்கே உவைஸ் என்று பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க. इसकी निशानी क्या है? அவருக்கு உண்டான அடையாளம் என்ன? उसके ऊपर सूखी धब्बे रहेंगे அவருக்கு மேல வெள்ளையா இருக்கும். और जंगल में मिलेगा तुम्हारे। அவர் காட்டுல தான் இருப்பார். क्या करूं या नबी अल्लाह? நபியே, நான் என்ன செய்யணும்? अपनी हिदाय पाक सरकार दी, தன்னுடைய மேலங்கியை கொடுத்தார்கள். ये मेरे तरफ से तोहफा देना, இது என்னுடைய புறத்திலிருந்து அன்பளிப்பாக கொடுக்கிறோம். और उनको दरखास्त करना, அவங்களுக்கு நீ சொல்லணும், मेरी उम्मत की मग़फ़िरत की बात, என்னுடைய உம்மத்துடைய மன்னிப்புக்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு செய்யணும். मर्तबा देंगे அந்தஸ்தை பாத்தீங்களா? मोहब्बत की वजह से, பிரியத்தின் காரணத்தினால். इबादत नहीं, இபாதத் இல்லை, तक़वा नहीं, தக்வாவை கொண்ட இல்ல, उसपे नबी முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள பிரியம் सिर्फ मोहब्बत है। எப்படிப்பட்ட பிரியம்?
सरकार को नहीं देखे, அவர்களை பார்க்கவில்லை, सरकार उनको नहीं देखे, அவர்களும் இவர்களை பார்க்கவில்லை. सरकार उनका औलिया बता रहे, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை அவுலியா என்று சொன்னார், ऐसे उनकी अकीदत को जाहिर कर रहे, எப்படி அந்த மனிதனுடைய கொள்கையை தெளிவுபடுத்துகின்றார்கள். हज़रत उमर रज़ियल्लाहु तआला अन्हु जब खलीफतुल मुस्लिमीन हुए, எப்போ முஸ்லிம்களுக்கு கலீஃபா மாறினாங்களோ हज को गए, அப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க. हाजियों से पूछ रहे हैं, எல்லா ஹாஜிகள்ட்டையும் கேட்கறாங்க, कोई खरन के रहने वाले आए, கரன்ல இருந்து யாராவது வந்தவங்க இருக்கீங்களான்னு கேட்கறாங்க. जवाब आए, ஒரு கூட்டம் வந்துச்சு. क्या है, क्या अमीरुल मोमिनीन, அவங்க கேட்கறாங்க, என்ன விஷயம் கேட்கறாங்க. हमारे पास अवैस नाम का कोई शख्स है, உங்கள்ட்ட ஒய்ஸுக்கு பேர் சொல்லக்கூடிய யாராவது ஒரு ஆள் இருக்காங்களான்னு கேட்கறாங்க. वो दीवाना है, அவன் பைத்தியமாச்சே, वो दीवाने से मिल लेंगे, वो दीवाने का पता हाथ पे ही पूछ रहे, அவன் பைத்தியம், அவனோட தேர்தலுக்காக வேண்டி நீங்க அட்ரஸை கேட்கறீங்கன்னு கேட்டாங்க. और करो, நன்றாக சிந்திக்கணும். हुआ तसद्दुक़ खुदा, எல்லாம் இல்மு தக்வா தகத்து எல்லாம் குதாபி, कैसी मोहब्बत है उनके दिल, எப்படிப்பட்ட பிரியம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. मैं ईमाने से ही मिलने जा रहा हूँ, நான் அப்படிப்பட்ட பைத்தியத்தோடு தான் நீங்கள் பார்க்க வேண்டும். 7 आदमी बोलिए, ஒரு கூட ஒரு ஆள் வாராங்க. खरन को पहुंचे, கரண் இடத்துக்கு போயிட்டாங்க. खरन में पहुंचकर கரண் இந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு अवैस कहाँ रहते हैं, உவைஸ் எங்கே இருக்கின்றான்னு கேட்டாங்க. अवैस खरनी, உவைஸில் காரணி. लोगों ने बता दिया, மக்கள் எல்லாம் சொன்னாங்க, इस तरफ जाओ, ऊँटा चढ़ा रहा होगा, இந்த பக்கம் போங்க, அவர் ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. या नहर के किनारे होगा, அல்லது யாராவது நதிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. हज़रत उमर रज़ियल्लाहु तआला अन्हु शहीद शाह इस्लाम, அது உமரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய தலைவராக திகழ்ந்தவர்கள். दबदबे का याद हमें कायनात कांप रही है, ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உலகத்தில் ஆட்சி செய்தவர்கள். बड़े बड़े सुपर पावर ताकतें कब्जे में आ रहे हैं, பெரிய பெரிய பவர் உடையவர்களெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வைத்தவர்கள். इतनी जलाली कैफियत का रखने वाला, இப்படிப்பட்ட பெரும் மதிப்பும் ஆக்ரோஷம் உடையவர்கள் आशिक़ नबी के मिलने जाना, ரசூலுடைய ஆட்சிக்கோடு சேர்வதற்கு ஆசைப்படுகின்றார்கள். जब पहुंचे करीब, எப்போ நெருங்கி போறாங்களோ वज़ू कर रहे थे, அப்போ உதவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. कैसा ना हुआ उमर तुम्हारा, எப்படி உமரே நிலைமையாச்சு वो बताए ना, உங்களுக்கு, அவங்களுக்கு எப்படி பேர் தெரிஞ்சது, உமருடைய பேரு. ये कैफियत कब पैदा होगी, இந்த நிலைமை எப்படி வருது, हुब्बे नबी, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள பிரியம், हुब्बे इलाही, அல்லாஹ் மீது உள்ள பிரியம். इनकी मोहब्बतों का रखने वाला, இப்படிப்பட்டவர்களை பிரிய வைக்கக்கூடியவர்கள். अल्लाह नाम भी बताता, काम भी बताता, அல்லாஹ் பெயரையும் சொல்வான், வேலையையும் சொல்வான். हज़रत उमर रज़ियल्लाहु तआला अन्हु वहाँ पे, இப்ப அந்த பேரை நம்ம தெரியாம இவங்க முதல்ல சொன்ன உடனே ஆடிட்டாங்க. நான் இப்பதான் வந்திருக்கேன், कभी मेरा नाम नहीं सुना, देखा नहीं, என்ன நீங்க பார்த்ததும் இல்ல, என் பேரை கேட்டதும் இல்ல. बाकी इनका ताकतवर है, எப்படி இவங்க உள்கண்ட விஷயங்கள உறுதியா இருக்கு, देखते ही पूछ रहे என்ன हैं, பார்த்த உடனே கேட்டாங்க, ऐसा आना हुआ है उमर तुम्हारा, எப்படி நீங்க வந்தீங்க உமரேன்னு கேட்கிறாங்க. आप रसूल को जहाँ की அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசை, विदाए पाक देते हैं, அவங்க மேலங்கியே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, दरखास्त करते हैं, மேலும் அவங்க சொல்லியிருக்காங்க, रसूल दो जहां ने उम्मत की मग़फ़िरत की दरखास्त की है, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்க துஆ செய்யணும்னு சொன்னாங்க. वो विदाए पाक पूछा है, அந்த மேலங்கியே விரிச்சாங்க, कैसे में गिरी, சுஜூதுல கடந்தாங்க. बहुत देर हुई, ரொம்ப நேரம் ஆச்சு. हज़रत उमर रज़ियल्लाहु तआला अन्हु உமரதியல்லாஹு தஆலா அன்ஹு आपके दबदबे से मुतासिर அவங்களுடைய அந்த நிலையினால மாறுறாங்க. ख्याल करे, யோசிக்கிறாங்க, मोहब्बत में முஹப்பத்தில रूह बर्बाद हो जाए, ஒருவேளை உயிர் போயிட்டோன்னு யோசிக்கிறாங்க. क्या हुए யா உவைஸே, आप बच्चे से உடனே அவங்க சரியாக எழுப்பிட்டாங்க. क्यों तुम दोगे, ஏன் என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. अगर और थोड़ा वक्त मिलता, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா सारी मोहम्मद को खुदा உம்மத்து உமருடைய அனைத்து பேருக்கும் பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. मोहब्बत ये चीज है, இப்படிதான் பிரியம்னா இப்படிதான் இருக்கணும். अब हमारे घर में हम मुशाहिदा करते हैं, நான் நம்முடைய வீட்டுல பாக்குறோம், औलाद से मोहब्बत है, குழந்தைகளோடு பிரியம், बेइंतहा खर्चा करते हैं, அளவுக்கு அதிகமாக செலவு செய்கின்றோம். बीवी से मोहब्बत है, மனைவியோடு பிரியம்,
கணக்கில்லாமல் செலவு செய்கின்றோம். மஸ்ஜிதோடு பிரியம் அது பிரியம் இல்லாமல் நாம் அளவுக்கு அதிகமாக நாம் செலவு செய்து அழகுபடுத்துகின்றோம். இது இருக்குதா இல்லையா? நம்முடைய உள்ளத்திலே குழந்தையுடைய பிரியம், மனைவியுடைய பிரியம், வியாபாரத்தின் மீது பிரியம், எல்லாத்துமே பிரியம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லை. இல்லை என்று சொன்னால் அவருடைய முஹப்பத் இல்லை. குர்ஆன் நம்மை ஏவுகின்றது. والذين آمنوا أشد حبا لله والذين آمنوا أشد حبا لله सरकार हुकुम दे रहे हैं ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் कायनात से ज्यादा मेरे से मोहब्बत कर இந்த உலக படைப்புகளை அனைத்து வெறும் என் மீது பிரிய வைக்க வேண்டும். जब मोमिन बनेगा அப்பதான் நீ மோமினாக மாற முடியும். शब्द ईमान ஈமானுடைய நிபந்தனை रसूल जहां की मोहब्बत ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரிய வைக்க வேண்டும். काम बात ஏன் என்பதெல்லாம் பின்புதான். मोहब्बत முதலில் பிரியம் मोहम्मद रसूलुल्लाह ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது. अलामत क्या है? பிரியத்தினுடைய அடையாளம் என்ன? अलामत क्या है? அடையாளம் என்ன? सहाबा बेचारा मोहम्मद रसूलुल्लाह தலை முதல் கால் வரை அவர்கள் மாறி முன்மாதிரியா மாறிவிட வேண்டும். पूरी दर्शन सरकार आदम की जिंदगी की होना நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையை போன்று நாம் ஆக்கிவிட வேண்டும். अपने पसंद की सुन्नतें ले लिए நாம் எதை பிரியப்படுகின்றோமோ அதை போன்று நாம் மாறுகின்றோம். और दूसरी सुन्नतों को छोड़ दी. மற்ற சுன்னத்துகளை நாம் விட்டு விடுகின்றோம். सरकार तंबी फरमाते हैं ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். अगर कोई मेरी सुन्नत से वमन रग़िबा अन सुन्नती फलैस मिन्नी ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வமன் ரகிபா அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. जो कोई मेरी सुन्नत को नहीं चाहा யார் என்னுடைய வழிமுறையை செய்யப்படவில்லையோ उम्मत नहीं. அவன் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னான். बड़ा खतरनाक सरकार आलम का हुक्म है. ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது. क्या होगा? என்ன ஆகும்? अगर सुन्नत पर हम अपनी जिंदगी बसर करेंगे நாம் நம்முடைய வாழ்நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையின் பிரகாரம் வாழ்ந்தால் क़यामत में सरकार आलम बात करेंगे. மறுமை நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வார்கள். शाफिए महशर ஷாஃபியே மஹ்ஷர், शाफिए कौसर ஷாஃபியே கௌசர், महबूबे दो आलम மஹபூபே தோ ஆலம். ऐसा नबी अल्लाह हमको दिया. அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார். समझे? விளங்கிச்சா? अंबिया बनी इस्राइल जैसा नबी नहीं दिया. सारे अंबियाओं का इमाम हमको दिया. பனி இஸ்ராயேலுடைய நபியை போன்று அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை. எல்லா நபிமார்களுக்கும் தலைவரான ஒரு நபியை தான் அல்லாஹ் நமக்கு நபியாக தந்திருக்கின்றார். उनसे मोहब्बत की அவர்களோடு பிரிய வைக்க வேண்டும். अलामत क्या है? அவருடைய அடையாளம் என்ன? सरकार के पूरे सुन्नतों का आहिया होगा. அவருடைய எல்லா சுன்னத்துகளையும் நாம் ஹயாத்தாக்க வேண்டும். सरकार सारी कैसी रखे, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எவ்வாறு வைத்தார்கள்? सरकार लिबास कैसा पहने, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடை எவ்வாறு அணிந்தார்கள்? सरकार खाना कैसा खाए, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு எவ்வாறு சாப்பிட்டார்கள்? सरकार इबादत कैसी करे, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் எவ்வாறு செய்தார்கள்? सरकार तबलीग कैसी करे, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்லீக் எவ்வாறு செய்தார்கள்? सीरतुन नबी की किताबें लेना, சீரத்து நபி சம்பந்தப்பட்ட கிதாபை வாங்கணும், उसको खूब पढ़ना. நன்றாக படிக்க வேண்டும். अगर पढ़ना नहीं आया, படிக்க வரல, आलिम की सोहबत में रहना, ஆலிம்களோடு நாம் சவாச வைக்க வேண்டும். उससे पूछना அவர்களோடு கேட்க வேண்டும். मेरे साथियों में कौन सी सुन्नत की कमी है. என்னுடைய இந்த உடலில் வாழ்வில் எந்த சுன்னத்து குறைவாக இருக்கின்றது? अगर सुन्नत हम छोड़ देंगे, நாம் சுன்னத்தை விட்டு விட்டால் अमन रग़िबा अन सुन्नती फलैस मिन्नी, மவன் ரகிபா அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. मेरे से नहीं है उन्हें. அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. देखो हम क्या समझ रहे हैं, நாம என்ன விளங்குறோம்? उम्मते मुहम्मदिया. நான் உம்மத்தே முஹம்மதியா என்று हम क्या சொல்கிறோம். समझ रहे हैं, நாம என்ன விளங்குறோம்? हमारे नबी सरकार आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम, என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று விளங்குகின்றோம். नबी का बोल நபி என்ன சொல்றாங்க? अमन रग़िबा अन सुन्नती फलैस मिन्नी. மவன் ரகிபா அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி.
இதன் பக்கம் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அல்லாஹ் நம்மை வாழ வைத்தால் பின்பும் நான் உங்களோடு வருவேன். சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். நப்சுக்கு அடிமையாக கூடாது. மாஹவுலுக்கு அடிமையாக முசல்மான் மாறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான குலாமாக மாற வேண்டும். இது நமக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கின்றது. அவருடைய பிரியம் இருந்தால் நமக்கு சக்கராத்துல் மௌத் லேசாகிவிடும், அபூர் லேசாகிவிடும், அஷ்ரு லேசாகிவிடும். ஆனால் அவர்களை கோபப்படுத்தினால் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. எங்க போவோம்? வீட்டுல வாப்பா இருக்காங்க, எல்லாமே இருக்கு. வாப்பா வெளியே நிக்கிறாங்க, மகா வாராரு, வெளியே போ வரக்கூடாதுங்க. வாப்பா மகனை வரணும், மகன் எங்க போவா? இங்க யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா அஷில சொந்தக்காரங்க யாரும் அவங்கள சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ரசூல் தான் இருப்பாங்க. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் வரக்கத்து செய்வார். हम सबको सरकार दो आलम की हकीकी मोहब्बत अता फरमा। अल्लाह हम सबको अल्लाह की हकीकी मोहब्बत अता फरमा। अल्लाह हमारे सरपरस्तों को हमारे सरों पर सलामत रख, हमारी औलाद को सालेहीन से बना, हमारी बेटियों को बीवियों को सालेहात से बना। अल्लाह हमारे रिज़्क़ में बरकत अता फरमा, इबादत का शौक़ इनायत फरमा, याद की लज्जत इनायत फरमा। तेरे महबूब के नक्शे कदम पर चलने की तौफीक अता फरमा। बिजाही सय्यदना मुहम्मद मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम।